வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நாங்க பேச போறோம். விஜய் அப்படின்னு சொன்னாலே எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அவர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இப்ப ஓடிட்டு இருக்குதுங்க. ஒரு நடிகர் எப்படி இந்த கச்சத்தீவை கேட்கலாம், படத்துல நடிக்கிறவன் நாடாள முடியுமா, இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி சர்ச்சைகள்லாம் ஏராளமா ஓடிட்டு இருக்குது. அது ஒரு புறம் நமக்கு தேவையில்ல, பக்கத்து நாட்டு விஷயம் நமக்கு என்னத்துக்கு, முதல் நம்ம நாட்டு விஷயத்தை நம்ம முடிப்போம். சோ விஜய் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட மதுரை மாநாட்டுல கச்சத்தீவை எங்களுக்கு பெற்றுத்தாங்க மோடிஜி அவர்களே அப்படின்றத மட்டும் தான் கேட்டாரு. எங்களுக்கு கச்சத்தீவு கண்டிப்பா தாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சர்ச்சையும் கிளப்பலன்றது தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் ரொம்ப பெருசா பேசப்படுதுங்க. எல்லா அரசியல்வாதிகளுமே நம்மளுடைய அரசியல் விஞ்ஞாபனத்துல நிறைய விஷயங்களை முன்வைப்போம். அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் அந்த விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு. சோ இதுக்கு ஒருபுறம் விஜய அப்படியே சும்மா கழுவி கழுவி ஊத்தக்கூடிய ஒரு சங்கம் ஒரு பக்கமும், விஜய்க்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு சங்கமும் இருக்குது. இங்க நான் விஜய்க்கு ஆதரவா பேச வர கிடையாது. ஒரு சில விஷயம் என்னோட மனசுல பட்ட விஷயத்த இந்த காணொலியில உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்காக மட்டும்தான் இந்த காணொலி. சோ விஜய் கச்சத்தீவை எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் ஏராளமா ஓடிட்டு இருக்குது. இப்போ கச்சத்தீவு உண்மையில யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறப்ப இலங்கைக்கு சொந்தம். இலங்கைக்கு எப்படி அந்த கச்சத்தீவு கூடப்பட்டுச்சு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஆங்கிலேயர் காலத்துல கச்சத்தீவு உரிமை சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. 1921 அக்டோபர் 24 கொழும்புல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்புறமா இலங்கை அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்துதான் அந்த மீட்டிங்கை பங்கு பெற்றினாங்க. இதுல பாக்கு நீரிணை மன்னார் வளைகுடா இது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்துல ஒரு விஷயமா போனுச்சு. உங்களுக்கு தெரியும், தலைமன்னார் வழியாக தான் இலங்கைக்கு மலையக மக்கள் அழைத்து வரப்பட்டாங்க. சோ அதுக்கான போக்குவரத்து வசதி அந்த இடத்துல இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாக்கு நீரிணை தான் இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீரிணை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அந்த டைம்ல இலங்கை தனக்கு தான் கச்சத்தீவு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. அத மெட்ராஸ் பிரசிடென்சி ஏத்துக்கல. அப்படி எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல மீன் பிடிக்க நாங்க உரிமை தாரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. எல்லாமே அதுல மீன் பிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு அதை ஏத்துக்கல. அட என்னப்பா, இலங்கை ஒண்ணு சொன்னா இந்தியா ஏத்துக்கல, இந்தியா ஒண்ணு சொன்னா இலங்கை ஏத்துக்கல, இவங்க ரெண்டு பேரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏத்துக்கல. இப்படியே அந்த பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல தான் இலங்கை இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கும் அந்த டைம்ல அந்த கச்சத்தீவு அந்தோனியார் கோயில்ல ஃபேஸ்டுக்கு போறது, அதாவது அந்த கோவில் திருவிழாவுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஒரு பிரச்சனையுமே இருக்கல. எல்லாம் சேர்ந்து மீன் பிடிச்சிருக்கிறாங்க, திருவிழாவுக்கு போயிருக்கிறாங்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1949 தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்குதுங்க. 1948 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரத்துக்கு பிறகுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குது. 1949 பாக்கு நீரிணை பகுதியில இந்திய கடற்படை ஒத்திகை நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்குது. ஆனா இலங்கை அதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு 1956 கச்சத்தீவுல குண்டு வீசி நாங்க சோதனை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி இலங்கை அரசாங்கம் சொல்லி இருக்குது. இது இந்தியா ஏத்துக்கல. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவெடுத்துட்டு இருந்துச்சு. சர்வதேச நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சர்வதேச வெளியுறவு கொள்கையில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிருச்சுங்க. அமெரிக்கா, சைனா இவங்க எல்லாமே இலங்கை கிட்ட வாரது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்திரா காந்தி யோசிச்சிருக்காங்க. சோ அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1973 ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு அவங்க வராங்க. இலங்கையில ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவை அவங்க மீட் பண்ணி பேச்சுவார்த்தை ஒண்ணு நடத்துறாங்க. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த கச்சத்தீவு சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் அங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில பேசப்படுதுங்க. 1974 இந்தியா இலங்கை மீன்பிடி கடல் எல்லை சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அந்த டைம்ல திமுக இருந்துச்சுங்க. திமுக ஆட்சியில இருந்த டைம் காங்கிரஸின் பிரதான ஒரு கூட்டணி கட்சியா திமுக தான் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் கச்சத்தீவு இலங்கை வசம் வந்துச்சு. சோ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இது சம்பந்தமா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சொல்லல. அதை கொடுக்காதீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சோ கொடுத்த விஷயமாவே இருக்கிறப்போ இப்ப அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. சோ இப்போ இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வர விஜய்க்கு ஏராளமான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்குது. யாரை கேட்டு நீ கேக்குறா, நீ இலங்கையில இருக்க
இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறியா, அப்ப அதுகள் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், அப்ப நீங்க சீதனம் கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ இந்த கச்சத்தீவு சம்பந்தமான பிரச்சனையால விஜய் ரொம்ப சர்ச்சையில சிக்கிட்டாருன்னு கூட சொல்லலாங்க. விஜய் என்னமோ நேரடியா பார்த்து எல்லாருமே திட்டுற மாதிரி விஜய்க்கு நிறைய விமர்சனங்களை கிளப்பிக்கிட்டு அப்படியே உதார் விட்டுட்டு திரியிறாங்கன்னு தான் சொல்லலாம். கிட்ட நெருங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோக்கள் வந்து நாங்க பார்த்துருக்கிறோம். ஒரு பிரபலமான ஒரு உச்ச நட்சத்திரமா பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்கள் பணிக்காக அரசியலுக்குள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. பணம் இதுல வந்து எனக்கு மேட்டரே கிடையாது. இப்போ ரீசெண்டா நடந்த அந்த மாநாட்டுல கூட சொல்லியிருப்பாரு, பணம் என்னங்க, பணம் சம்பாதிக்க நான் வரல, தேவைங்கிற அளவுக்கு நான் பணம் சம்பாதிச்சுட்டேன், உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சோ இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து நிறைய பேர் ரொம்ப பேடா வந்து பேசி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு நிறைய தரமான பதிலடிகளும் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அவர் வந்து தன்னுடைய பிரச்சார கொள்கைகளை முன் வச்சிருந்தாரு. இதே இலங்கையில இருக்கக்கூடியவங்க தான் கொந்தளிச்சு எழும்புறீங்களே, அப்படி கொந்தளிக்கக்கூடிய நீங்க இங்க உங்க நாட்டுல நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சோ நமக்கு தேவையான சலுகைகள் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேவா? இந்த விஷயம் வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களே சீன அரசாங்கத்துக்கிட்ட போய் இருக்குது. நாங்க நார்மலாவே இந்த லோட்டஸ் டவர், போர்ட் சிட்டி பக்கம்லாம் போனோம்னு சொன்னா காசு கொடுத்து போய் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே காசு, ஃப்ரீயா பார்த்துக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் வந்து காசு. ஸோ எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ உங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நிறைவேற்றாம எத்தனையோ பேர் போய்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் நாங்க எங்களுடைய அறிவை பயன்படுத்தணும். அவங்க நாட்டுல அவங்க நாட்டு மக்களுக்காக ஒரு அரசியல்வாதி ஒரு விடயத்தை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அத விஷயம் நம்ம நாட்டுல நம்ம அரசியல்வாதி நமக்கு என்னத்தை செஞ்சாங்க அப்படிங்கறத வந்து நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நல்ல அறிவு இருக்கக்கூடிய ஒரு புத்தி ஜீவிகளுக்கு இந்த காணொளி வந்து நல்லா புரியும் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். தனிப்பட்ட ரீதியில எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அயல் நாட்டு அரசியல்வாதிக்கும் நான் ஆதரவா பேசல. நாங்க பேசுறதுக்கு இன்னும் ஒரு ஆளை நாங்க விமர்சிச்சுக்கிட்டே அந்த இடத்துலயே நிக்கிறோம்னு சொன்னா நாங்க முன்னேறி போக போறது எப்ப, எங்களோட தேவைகளை நாங்க நிவர்த்தி செய்து கொள்ள போறது எப்ப? இந்த துணிச்சலோ இந்த ஒரு ஃபயரா நீங்க கதைக்கிற விஷயமோ ஏன் நம்ம நாட்டுல நம்மளோட அங்கீகாரத்தையோ நம்மளோட தேவைகளையோ பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க ஏன் கதைக்கல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இதே வடகிழக்கு இருக்கிற சைட்ல வந்து குறிப்பா சொல்ல போனா மேதகு அவர்கள், நான் பெயர் வந்து குறிப்பிட நான் விரும்பல, எங்களுடைய மேதகு அவர்கள் வந்து எங்களுக்காக எவ்வளவோ தனியா ஒரு நாடு வேணும், என்னோட மக்கள் என்னோட இனம்னு சொல்லி பாடுபட்டு போராடின ஒருத்தர். சோ அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் நாங்க எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமலுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் நாங்க விமர்சனத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டு இப்படியே இருக்கிற சந்தர்ப்பத்துல அவர் இல்ல, இப்போ நாங்க எங்களால என்னத்தை செய்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. இது வந்து அந்த சைட்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இலங்கையிலயுமே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியுமே எங்களுக்கு எந்த விஷயத்தையுமே செய்து கொடுக்காத நேரத்துல நாங்க ஏன் இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு டீப்பா நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியா இருக்குதுங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள், சீமான் வந்து அந்த நாட்டுல பேசுற எல்லா ஒரு கொள்கை ஒரு மாநாட்டிலையுமே வந்துட்டு அவர் பேசுற எல்லா ஸ்பீச்லயுமே எங்களுடைய மேதகு அவர்களுடைய வழியை பின்பற்றின, எங்களுடைய தொப்புள் கொடி உறவு, என்னுடைய உறவு, என்னுடைய அண்ணன், என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு கண்ணோட்டத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க இருந்து அவர் வந்து சிம்பத்தி தேடுறாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். அதே சீமான் கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம், கச்சத்தீவு நான் குண்டோட வருவேன், கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம், அது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி பேசி இருக்கிறாரு. அப்போ அதே சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வடகிழக்கு மக்கள் ஏன் விஜய் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்குது. சோ சீமான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எங்களுடைய வீக்னஸ் என்ன, எந்த இடத்துல எங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்களை டவுன் பண்ணி தான் இப்போ வரைக்கும் இந்த ஒரு இடத்துல நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது பர்சனலா நான் வந்து இந்த காணொலியில உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புற ஒரு விஷயம். இது வந்து ஒரு தெளிவுக்காகவே தவிர யாரை விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் யாருக்கும் ஆதரவாகவும் இந்த காணொலி வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல சீமான் அவர்கள் பேசுற ஒவ்வொரு விஷயமே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் பரப்பு உரை, அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரையாரிட்டி, அவங்களுக்கான ஒரு என்ன செய்ய போறோங்கிற ஒரு விஷயத்த பேசுற இடத்துல என்னத்துக்கு எங்களுடைய விடயங்கள் அங்க இழுத்து அங்க போய் பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். அவருடைய தாட் ப்ராசஸ் அண்ட் அவருடைய ஸ்பீச் வந்து நல்லா இருக்குது. ஆஸ் அ வியூவர்
வர ஸ்பீச் வந்து நாங்க ரசிக்க கூடியதா இருக்கு. ஆனா இன்னும் எங்களை வந்து ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கல, அந்த மாதிரி வார ஆக்கள் எல்லாமே எங்களுடைய அஹ், விடயம் நாங்க எந்த இடத்துல வீக்கா இருக்கிறோம், எதை வச்சு எங்களை அடிக்கலாம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உண்மையான ஒரு சம்பவமா இருக்கு. இன்னுமே நாங்க விழித்த எழும்பல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எந்த இடத்துலயுமே கிடைக்க போறதே கிடையவே கிடையாது. சோ திங்க் வெல், யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறது வந்து நாங்க யோசிக்கணும். சாதாரண மனுஷர்கள் மாதிரி இன்னமுமே நாங்க வந்து ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய தரத்தை நாங்க குறைச்சு கொள்றதுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணிட்டு எது நல்லது எது கெட்டது, யார் எங்களை வந்து யூஸ் பண்றா, யார் எங்களுக்கு நல்லது செய்றா அப்படிங்கிறது வந்து நாங்க யோசிக்கணும். எத்தனையோ புலம்பெயர் நாட்டில இருந்து கூட எத்தனையோ வீடியோக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. விஜய்க்கு வந்து எதிர்ப்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கச்சத்தீவு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது நம்ம நாட்டில் உள்ள ஒரு விஷயம். பட் அவங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இரு மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனை. சோ விஜய் ஒரு விடயத்துல சொன்னது வந்து ரொம்ப தெளிவா வந்து பேசியிருக்கிறாரு. எந்த இடத்துலயும் வடகிழக்கு சம்மந்தமாவோ இல்ல அங்க கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களை பத்தியோ அவங்களுடைய நடத்தை கோலங்களை பத்தியோ எந்த இடத்துலயுமே அவங்க வந்து பேச கிடையாது. அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிங்கள ராணுவம் இந்திய மீனவர்களை சுட்டு கொள்ளுதுங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. சோ அலசி ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம், ஒற்றுமையா இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து இன்ட்ரோ பண்ணி அந்த இடத்த வந்து நம்மளை குழப்பி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க வந்து தெளிவா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல நாங்க வந்து இந்த டைம்ல வந்து நாங்க இருக்கிறோம். சோ இதை நாங்க தெளிவா விளங்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே எத்தனையோ பிரச்சனைகளை வந்து நாங்க தடுத்து கொள்ளலாம். அதுக்கு தீர்வு நம்ம கையில தான் இருக்குது. சோ எல்லாமே நல்லா திங்க் பண்ணி பாருங்க.